ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பலன், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், தயவு, அந்த ஆற்றல்ங்கிறது சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். மற்றவங்க களைச்சி போயிடுவாங்க, மற்றவங்க இழைச்சி போயிடுவாங்க, மற்றவங்களுக்கு தொடர்ந்து போகிற எண்ணம் இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து போவீங்க. நீங்கள் தொடர்ந்து போவீங்க. தொடர்ந்து போவதற்கு உங்களுக்கு பலனை அளிக்கிறார். அப்போ பாருங்களேன், ஐஸ்வர்யம் கடவுள் உங்களுக்கு பணத்தை தராரு அப்படி போடல, சம்பாதிப்பதற்கு பலனை தரார். சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். கடவுள்கிட்ட இருந்து வர்ற பலன் அப்படியே ஈஸியா சில கோடிகளை சம்பாதிக்கிறதற்கான பலனை, ஆமென், சம்பாதிப்பதற்கான பலனை, சம்பாதிப்பதற்கான கிருபையை. ஆமென். என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, சம்பாதிக்க முடியலைங்க, வழியே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஐ வில் கிவ் யூ த பவர் டு மேக் வெல்த். ஆமென், ஆமென். பல கோடி காரியங்கள் இருக்குதுங்க, பல கோடி வழிகள் இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இந்த கிருபை, இந்த பலன் வேலை செய்யும் போது நீங்கள் உண்டாக்குவீங்க. எனக்குள்ள இருந்தால் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தேவன் ஒரு விசேஷித்த பலனை உங்களுக்கு தருகிறார். the power to make wealth. ஆமென். பெரிய தொழில் முனைவோராய் அவர் உங்களை எழுப்புவார். மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனராக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஆமென். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம என்ன இல்லைங்க, உங்களை மிகப்பெரிய தொழில் முனைவோராக, அநேகருக்கு வேலைகளை கொடுக்கிற நபர்களாக, ஆமென், அவருடைய பலன் உங்களை உருவாக்கும். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவரே எனக்கு பலனை தரார். எப்படி விற்கணும், விற்பதற்கு உங்களுக்கு பலனை தருவார், வாங்குவதற்கு பலனை தருவார். ஆமென்.